வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். உடல் நலத்தை விரும்புவோர் எதை உண்ணுதல், எவ்வளவு உண்ணுதல் என்று ஆராய்ந்து உண்ண வேண்டும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகளில் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான கவிதை வரிகள். காலையிலே புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒன்று தேங்காயோடு ஒக்கும். வேலை முடித்த பின் பகல் சாப்பாடு விதவிதமாய் காய்கறிகள், அரிசி சாதம். மாலையிலே காய்கறிகள், கோதுமையின் மாக்கொண்டு தயாரித்த உணவு போதும். பாடை தனியாக காய்ச்சி இனிப்பு கூட்டி பருகிடலாம். டீ காப்பி தேவையில்லை என்று சாமிஜி ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல, உண்ணும் உணவே 7 தாதுக்களாகி உடல், உயிர், அறிவு இவை தொடர்ந்து இயங்க காண்போம். என்னிடமும் இவற்றில் ஒரு செயல் கூட நாமோ பிறரோ நம் அரசோ செய்ததில்லை. இறைவழியே நம்முள் ஊடுருவி இவை அனைத்தும் ஒழுங்கமைப்பாய் ஆற்றும் திண்மையுள்ள செய்கையினை தெளிவோடு இந்த செய்வதாற்றல் மதித்து செயலாற்றி வாழ்வதுவே இறை வழிபாடாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. உடல் நலத்தை விரும்புவோர் எதை உண்ணுதல், எவ்வளவு உண்ணுதல் என்று ஆராய்ந்து உண்ண வேண்டும் என்று சொல்றாங்க. நமக்கு 3 விதமான உணவு குணங்களை கொடுக்கும். சாத்விக குணம், தாமச குணம், ரஜகுணம் என்ற நாம உண்ற உணவிலிருந்து நமக்கு இந்த 3 விதமான குணம் கிடைக்கும். மாமிச உணவு என்பது நமக்கு ஒரு ரஜோ குணத்தை ஏற்படுத்தி எப்பவுமே ஒரு மூர்க்கத்தனத்தோடு நம்மளை வைத்திருக்கக்கூடிய அந்த விலங்கு எப்படி இருக்குமோ அதுபோல மாமிச பச்சனின்னு சொல்லக்கூடிய மாமிச உணவு உண்ணக்கூடிய உணவுகள், சிங்கம், புலி, சிறுத்தை இது போன்ற ஜீவராசிகள் எல்லாம் அந்த மாமிச உணவை உண்றதுனால அதுகளுடைய அந்த முகம், அதனுடைய தோற்றம் எல்லாமே ஒரு விகாரமா இருக்கும். அதுபோல மனிதன் அந்த சாத்வீக குணம் வேண்டும், நல்ல உடல் ஆரோக்கியம் வேண்டும், எனர்ஜி எப்பவுமே நம் உடல்ல நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொன்னா அந்த சாத்வீக உணவை, தாவர உணவை தேர்ந்தெடுத்து உண்டு வாழும்போது மகிழ்ச்சியாக வாழலாம். பொதுவா ஒரு கணக்கு இருக்கு. பசிக்கு உணவு சாப்பிடணும், ருசிக்காக சாப்பிடக்கூடாது, இருக்குங்கிறதுக்காக சாப்பிடக்கூடாது. ஒரு நீர்மோர் இருக்கு, நல்ல ஒரு தாகமான ஒரு நேரம், அப்ப அந்த நேரத்துல ஒரு டம்ளர் கொடுக்குறீங்க, போதுமானது. அடுத்ததாக அது ருசியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டம்ளர் சாப்பிடுது. அந்த நீர்மோர் நிறைய இருக்கேன்னு சொல்லிட்டு மேல மேல சாப்பிட்றது அது நமக்கு துன்பத்தை கொடுக்கும். இதை புரிந்து கொள்ளணும். உணவு நம் உடலுக்கு தேவையான 7 தாதுக்களை நிறைவு செய்வதற்கான சத்து குறைவுக்கு பசி என்ற உணர்வு ஏற்படுது. அந்த உணர்வு ஏற்பட்ட உடனே நம்ம சாப்பிட்றது, அந்த உணர்வு வராமையே நம்ம இருக்குங்கிறதுக்காக சாப்பிட்றதெல்லாம் உடலுக்கு பாதிக்கும். பசி உணர்வு நாம ஒரு 10 நிமிடம் இடைவெளி விட்டோம் அப்படின்னு சொன்னா வான்காந்தத்திலிருந்து 1 மடங்கு, வெப்பத்திலிருந்து 1 மடங்கு, காற்றிலிருந்து 1 மடங்கு, 4 மடங்கு உணவு நமக்கு தேவை இருக்கு. 3 மடங்கு வெளியிலிருந்து நமக்கு பியூர் எனர்ஜி எடுத்துக்குது. அடுத்ததாக நாம சாப்பிட்ற சாப்பாட்டிலையும் கொஞ்சம் அளவு குறையும். அது உடலுக்கு 7 தாதுக்களாக மாறி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நமக்கு மனமான ஒரு ஏப்பம் வரும். ஃபங்க்ஷன்லாம் போனோம்னா ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் 2 ஐட்டம் கொடுப்பாங்க, ஸ்வீட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாம சாம்பார் சாதம் வரும்போதே மனமான ஏப்பம் வரும். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஐட்டங்கள்லாம் நிறைய சாப்பிட்டதுனால. அப்போ இந்த மனமான ஏப்பம் வரும்போது நாம நிறுத்தணும். ஏப்பம் வர்ற மாதிரி இருக்கும்போதே நிறுத்துறது சிறப்பு. சாமி வேர்ல்டு காங்கிரஸ் மீட்டிங் நடக்குது. சாமிஜியினுடைய 90வது பர்த்டேல அவங்க இறுதியாக சுவாமிஜி பேசுறாங்க. பேசும்போது சொல்றாங்க, உணவு சாப்பிட்டு அஜீரண கோளாறால சிரமப்படாதவங்க யாராவது ஒருத்தர் இருந்தீங்கன்னா கை தூக்குங்க என்று சொல்லி. அதுக்கு அவ்வளவு பல்லாயிரக்கணக்கான அன்பர்கள்ல ஒருத்தர் கூட
கை தூக்க முடியல. இதை ஏன் இங்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, பலமுறை நாம் அளவு முறை மீறி இருக்கோம், முரணாக நாம் சாப்பிட்டுருக்கோம். இதெல்லாம் நம் உடலை பாதிக்கும். அதே போல அந்த சாத்வீக குணம் வேண்டும் என்று சொன்னால் தாவர உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க